நியூடு சீன்ஸ்லாம் இல்லைங்க, எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. நிறைய ரொமான்ஸ் சீன் தான் இருக்குது, அதுவும் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஆண்ட்ரியா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன படம்னு பார்த்தீங்கன்னா பிசாசு 2. பிசாசு 1 வந்து நம்ம மிஸ்கின் டைரக்ஷனில் பயங்கரமான அந்த படம். ஏன்னா அது ஒரு பேய் படம், எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்ச படம், கனெக்ட் ஆயிடுச்சு அந்த ஃபீலிங் சென்டிமெண்ட் எல்லாமே. ஸோ பிசாசு 2க்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. ஆனால் பிசாசு 2 வந்து ரொம்ப நாளாகவே வராமல் இருக்குது. அது வந்து பெரிய ஒரு காசு பிரச்சனை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ப்ரொடியூசருமே நம்ம மிஸ்கின் தான் பண்ணுறாரு பிசாசு 2க்கு. இது வந்து நிறைய ஒரு பொருளாதார செலவுனால ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கு. ஸோ இந்த படம் ரொம்ப வருஷமாகவே வராமல் நின்றுட்டு இருக்குது. இப்போ ஆண்ட்ரியா வந்து நான் வந்து ப்ரொடியூசராக இருந்தால் இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது எடுத்துன்னு வந்திருப்பேன் நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த படம் வருமா வராதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். ஏன்னா பிசாஸ் வந்து எனக்குமே ரொம்ப பிடிச்ச படம். அதுவும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் அப்படி தான் ஒருத்தர் ரொம்பவே ஒரு பெரிய பொருளாதார சிக்கலில் மாட்டிட்டு இன்னமும் 8 வருஷமாக படம் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காரு. ஸோ பெரிய பெரிய டைரக்டருங்களுக்குலாம் என்ன தான் ஆச்சு ஒன்றும் புரியலைங்க. ரொம்பவே அதெல்லாம் நினச்சாலே நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவருக்கு வந்த கடனில் இன்னமும் படம் நடிச்சுன்னு இருக்காரு அப்படின்ட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க கௌதம் வாசுதேவ் மேனன். இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தெரில.